ஆந்திரா ஸ்பெஷல் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 2 ஸ்பூனு கடுகு, 2 ஸ்பூனு வெந்தயத்தை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு சிறிதளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. கடுகு வெந்தயத்தை வறுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வறுக்க நல்லாயிருக்கும். வெந்தயம் 2 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை லேசாக இது மாதிரி வறுபட்டு எடுத்து வைக்கணும். எடுத்துட்டு இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஹீட்டு ஆறினோடனே இதை அரைச்சி முதல்ல எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த கருவேப்பிலையை வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து கருகாமல் பச்சை ஸ்மெல் போனால் போதும். இந்த பதத்துக்கு தலையை ஹீட் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போயிருச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றி தலை ஆறினோடனே இதை மிக்சியில் அரைக்கணும். பாருங்க, வறுத்த கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, வெல்லம் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. பாருங்க, உப்பு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். கடாயை வச்சுட்டேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, உண்டெண்ணெய். இப்போ கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் அரைச்சி வச்ச கடுகு பொரிஞ்சோடனே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை சேர்க்குறோம். கடுகு வெந்தயம் அரைச்சோம்ல, இந்த மசாலா சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த கருவேப்பிலை எல்லாம் அரைச்சோம்ல, இதை கலந்துக்கணும். இங்கே பாருங்கள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஏற்கனவே நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கணும். பாருங்கள், புளிக்கரைசலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, புளிக்கரைசலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இனிமேல் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா இறக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இதில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் தெரியுங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னு.